ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் சௌசௌ பாசிப்பருப்பு கூட்டு எப்படி செய்யலாம் பார்த்தலாம் வாங்கங்க. நான் ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. சௌசௌ வந்து தோல் நீக்கி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதில் 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு என்னென்ன மசாலா அரைக்கலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்குங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தேங்காய், அப்புறம் அரை டீஸ்பூன் ஜீரகம், 4 வரமிளகா போட்டிருக்கேன். நான் வந்து காரம் அதிகமாக சாப்பிட்றனால நான் 4 மிளகா சேர்த்துருக்கேங்க. நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம விசில் வச்சு எடுத்தாச்சுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் வறுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம், நறுக்கி வச்சதை. அப்புறம் நான் ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, இதுக்கு வந்து பெருங்காயத்தூள் தாங்க மெயின். பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா வாசமாக இருக்கனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வதக்குனதை அந்த குழம்புல போட்டிங்கன்னா அழகான பாசிப்பருப்பு சௌசௌ கூட்டு தயார். அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு என்னென்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி சாட்டர்டேனால லீவ். ஸோ நாங்கள் வீட்டில் மத்தியானம் தான் சாப்பாடு செஞ்சோங்க. ஒயிட் ரைஸ், அப்புறம் இப்போ நம்ம செஞ்ச பாசிப்பருப்பு சௌசௌ கூட்டு. இன்றைக்கி பாவக்காய் வறுத்து வச்சுருந்தாங்க, அதை வீடியோ எடுக்க முடியல. பாவக்காய் பொரியல், அப்புறம் ஒரே ஒரு ஆம்லெட்டு. இதாங்க இன்றைக்கி சாப்பாடு. பாய், தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.